Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அட்டி போடுற ஒரு ஸ்பாட்டுங்க. ஒரு ஓப்பன் கார்டன் ஸ்பேஸ்ல தென்னை மரத்துக்கு காத்து வாங்கிட்டே நல்ல ஃபுட்டு சாப்பிடலாம். அது பியோர் வெஜ் தாங்க. என்ன பண்றது, பர்த்டே வந்து இந்த அமாவாசை கிருத்திகையில எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும், நம்ம வெஜ் தானே சாப்பிடுவோம். அந்த டைம் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா என்ன யூஸ் பண்ணிக்கங்க. எங்க வந்திருக்கேன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லேன். நியூ தேசி தட்கா. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமசாமி சாலை செக்டார் 11 KK நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து இண்டஸ்லேண்ட் பேங்க் ஆப்போசிட்லயே இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேக்குறேன். காசுலாம் கேட்கலங்க, லைக் மாதிரி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க யூடியூப்ல. ஹைப் கொடுக்கலாம். நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஹைப் கொடுக்கலாம். இது வந்து முற்றிலும் ஃப்ரீ தாங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்கு பொழைச்சு போட்டோம் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போங்களேன் லைக் போடும்போது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இல்ல வந்து பாத்தீங்களா, புத்தர் இப்படி வச்சிருப்பாரு. அவரை பார்த்த உடனே ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆம்பியன்ஸ் வந்து தனித்தனியா இருக்குங்க. அப்படியே பிரைவசி வந்து 100% இங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் நீங்க இந்த டேபிள்ல பேசுறது அந்த டேபிள்ல கேட்காது. அதனால வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து செம்மையா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கு ஃபுட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்களாம். நெட்ரிகன் படத்தோட ஷூட்டிங் இங்கே தான் நடந்துதாங்க. அந்த பாட்டு வருமே, இதுவும் கடந்து போகும் நம்மளும் கடந்து போவோம் மேல அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஃபுட்டுக்காண்டி. ஃபைனலா நமக்கு ஆர்டர் பண்ணது எல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சு. இது கார்ன் சீக் கபாப், அதுக்கு வந்து மின்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. இது சில்லி மின்ட் கார்லிக் நான், இது லசானி மேத்தி பன்னீர், இதான் ஸ்பெஷல் மகாராஜா தாலி. இதான் சாப்பிட்டதான் நம்ம வந்திருக்கோம். இந்த கார்ன் சீக் கபாப் வந்து 260க்கு கொடுக்குறாங்க. அதுக்கு 6 பீசஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு மின்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. இதுல நல்லா டிப் பண்ணி சாப்பிடுங்க. ஜில்லுன்னு இருக்குப்பா மின்ட் சட்னி. இது மாதிரி வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட்டர் கோதுமை மாதிரி போட்டு இது பண்ணிருக்காங்க. வெளியில லைட்டா கிறிஸ்பியா இருக்கு. ஆனா உள்ளர மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி மாவு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஃபிளேவர் எனக்கு வந்து வாயில தென்படவே இல்லை. லைட்டா வந்து ஸ்வீட் கார்னோட டேஸ்டும் உள்ளர வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்காங்க, அதோட ஃபிளேவர் மட்டும் தான் வருது. மற்றபடி இந்த கார்லிக்கோட ஃபிளேவரோ வேற ஸ்பைசினஸ் எதுவுமே வரல. மின்ட் சட்னியை நல்லா டிப் பண்ணி சாப்பிடுறதுனால மின்ட் சட்னி நல்லா இருக்கு. நான் வந்து இதை புட்டு காட்டுறேன். நான் சொன்ன ஃப்ளேவர் மட்டும் தான் வருது. இங்க பாருங்க, சொன்னேன்னா அந்த ஸ்வீட் கார்ன் போட்டிருக்காங்க, கார்ன் இருக்கு, அந்த எல்லோயிஷா இருக்கு பார்த்தீங்களா. அதை தாண்டி வந்து ஒரு எந்த ஒரு ஃப்ளேவருமே தெரியல. நம்ம வந்து சில்லி மின்ட் கார்லிக் நான் வாங்கியிருக்கோம். இதோட பிரைஸ் வந்து 87 கொடுக்குறாங்க. நான் ஒரே ஒரு நான் தான் வாங்கியிருக்கேன், பட்டர் நான். பட்டர் சொல்ல மறந்துட்டேங்க. அதுக்கு வந்து லொசானி மேத்தி பன்னீர், இதோட பிரைஸ் வந்து 224ங்க. பார்க்கும் போதே ஒரே டெம்ப்ட் ஆகுது. இது அது மாதிரி இருக்காது, இது நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே உள்ள வைக்கிறேன். ஆக்சுவலா வந்து பன்னீர் பீசஸ் நானே வந்து 1 2 3 4 5 பீஸ் போட்டுட்டேன். இன்னும் இதுல வந்து ஒரு 7 8 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இது ஒரு தாராளமான ஒரு குவான்டிட்டி பன்னீரா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த மேத்தி வந்து நல்லா ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. அதே மாதிரி அந்த கிரேவில வந்து ஒரு ஜீரா ஃபிளேவரும் வருது. நல்லா பட்டர் போட்டிருக்காங்க நான்லயும் சரி இதுலயும் சரி. பட்டரோட ஃபிளேவர் தான் வந்து பயங்கரமா தெரியுது. அதே மாதிரி அந்த பன்னீருமே நல்லா சாஃப்ட் இருக்கு. அப்படியே சாப்பிடும் போதே இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. நான் பத்தியும் சொல்லி ஆகணும். நான்ல வந்து நல்ல ஒரு கார்லிக்கோட ஃபிளேவர் கொடுத்துருக்காங்க. நானுமே வந்து வாயில கரைக்குது. ரொம்ப சூ பண்ணி சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டிஷ் தான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இதாச்சும் நல்லா இருக்கணுமே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணே சாப்பிட்டுட்டு இருந்தேன். எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சுங்க இந்த லசானி மேத்தி பன்னீர். அடுத்தது நம்ம ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்பெஷல் மகாராஜா தாலி. இது வந்து லிமிடெட் தாங்க, இதுக்கு அன்லிமிட்டெட் கிடையாது. லிமிட்டெட்ல என்ன வந்துடும் நான் சொல்லிடுறேன். ரைத்தா கொடுத்துருக்காங்க, ஆனியன் குக்கும்பர் எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் இதுல வந்து குக்கும்பர் கேரட் ஆனியன்லாம் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆலு ஜீரா சுக்கா அப்படின்னு சொன்னாங்க இதோட கிரேவி பேரு. இது வந்து மட்டர் கிரேவி.
இது பன்னீர் கிரேவி. ஜீரா ரைஸ் வந்து இவ்வளவு போர்ஷன் வச்சிருக்காங்க. பப்பட் இருக்கு, அதுக்கு 2 நான், 1 நான் கொடுத்துருக்காங்க, பட்டர் நான் பாதி பாதியா. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாலட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இதோட பிரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இதோட பிரைஸ் வந்து 301க்கு கொடுக்குறாங்க. இதுலயே வந்து நார்மல் மகாராஜா தாலி இருக்கு. இது வந்து நான் வாங்கினது ஸ்பெஷல். அவங்க மெல்லிசா சீவி வச்சிருக்காங்க, அதனால குக்கும்பர் ஈஸியா சாப்பிட முடியுது. நான் வந்து பட்டர் நானா கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட பட்டர் அப்படியே மிதக்குதுப்பா. இந்த மட்டர் கிரேவி வந்து இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட பச்சை பட்டாணி இருக்குங்க. பட்டர் நான் நல்லா இருக்கு, சாஃப்டா. இது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியல. லைட்டா ஸ்பைசினஸ் எல்லாம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்சமா பட்டர் நான்ல நிறைய பீஸ் வச்சு சாப்பிடுவோம். லைட்டா வந்து டேங்கி ஃபிளேவர் இருக்கு. மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் பீஸ் இருக்கிறதுனால அவ்வளோக்கா வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணல இந்த கிரேவி. நம்ம பன்னீர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் மட்டர் கிரேவி சாப்பிட்டோம். ஆனா கடைசியா அந்த பன்னீர் கிட்டே வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா. 5 கியூப்ஸ் வந்து பன்னீர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க பட்டர் போட்டிருக்காங்க. அடே பட்டர் மிதக்குது. இந்த பாட்டு தான்டா எனக்கு வேணும். இதோட அந்த பன்னீரே பெரிய பன்னீர் தான்ப்பா. நல்லா ஸ்வீட்னஸ் ஓவர்லோடரா இருக்கு இந்த கிரேவில. வாயில போட்டோன்னே எனக்கு வந்து அப்படியே இனிப்பு டேஸ்ட் எல்லாம் ஃபுல்லா தெரியுது. அதே மாதிரி நல்லா ரிச்சா இருக்குங்க. கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க இந்த கிரேவிய. அந்த கேஷ்யூஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அதே மாதிரி நான் நிறைய பட்டரை தொட்டுக்கிட்டேன் தெரியுமா. பட்டரோட சாப்பிடும் போது பன்னீர் வேணாம். அருமையான பன்னீர். எனக்கு அந்த கிரீன் பீஸ் மசாலா சாப்பிடும்போது எனக்கு அந்த பன்னீர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம்ல, லெசானியா பன்னீர், அந்த ஒரு டேஸ்ட் வந்து அந்த கிரீன் பீஸ் மசாலா. ஒருவேளை வந்து ஒரே பேஸ் வச்சு நம்மள ஏமாத்துறவங்களோ, மேத்தி போட்டு பன்னீர் போட்டா அந்த கிரேவி, பட்டாணி போட்டா இந்த கிரேவி, பன்னீர் போட்டா இந்த கிரேவின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கு. இது மூணுமே ஒரே மாதிரி கலர் தான் இருக்கு. அதனாலதான் நான் அப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பட் வந்து இது வேற அப்படின்றது நல்லா டேஸ்ட்ல தெரிஞ்சிருச்சு. இந்த ரைஸ் போர்ஷனை பாருங்க. அதான் நான் சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே, ஒரு பவுல்ல ஜீரா ரைஸ் கொடுக்கணும்னு கொடுப்பாங்க. ஆனா வந்து இவங்க குவான்டிட்டி வைஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆலு ஜீரா சுக்கான்னு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த ஆலு வந்து நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணிருக்காங்க, தெரியுதா. கார்லிக்லாம் அப்படியே குட்டி குட்டியா போட்டு அப்படியே ட்ரையா பண்ணியிருக்காங்க. பச்சை மிளகாவிலையும் சேர்த்துட்டோம், பரவாயில்ல, அப்படியே சாப்பிடுவோம். கீ ரைஸ்ல வந்து தாராளமா கீ போட்டிருக்காங்க. வாயில போட்டோன்னே அந்த ஃபிளேவர் தான் எனக்கு வருது. அதே மாதிரி இந்த கிரேவி ஆலுவுமே நல்லா இருக்கு. ஆயில்ல ஃப்ரை பண்ணதுனால நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. மெயின் வந்து அவங்க ஒரு மாதிரி ட்ரையா சுக்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்குதான் அந்த சுக்கான்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அந்த கிரீன் சில்லியெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா ஒரு மாதிரி அந்த உருளைக்கிழங்கே வந்து வாயில கரையுதுங்க. வெளியில வந்து அந்த கிரேவி காரம், உள்ளர வந்து அந்த ஆலு வந்து ஸ்வீட்டா இருக்கு. இது ஏன் மகாராஜா தாலின்னு சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுது. அது ஸ்பெஷல். இது நான் வாங்கினது. அந்த நான்லயும் நிறைய பட்டர் இருக்கு. அதே மாதிரி கீ ரைஸ்லயும் கீயை தாராளமா போட்டிருக்காங்க. இந்த பன்னீர் கிரேவிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பட்டர் போட்டிருந்தாங்க மேல. அப்படியே எனக்கு தெரிஞ்சுது அவங்க ஆல்ரெடி பட்டர்ல தான் குளிப்பாட்டி அதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கூப் பட்டர் வச்சு கொடுத்துருந்தாங்க. சம்மரிச்சு நம்ம இந்த பன்னீரோட சாப்பிடணும். அப்படியே கொஞ்சோண்டு பப்பட் என்ன பாவம் பண்ணுச்சு, பப்பட் பக்கமே போல. நானும் இன்னமும் பண்ணிடுச்சுங்க. இந்த பன்னீர் கிரேவியும் இந்த ஜீரா ரைஸும் எக்ஸலண்டா இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் ஓப்பனிங்லயே சொல்லியிருப்பேன். ஒரு ஹட்டு செட்டப்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் நம்ம சாப்பிடுவோம், டைனிங் இருக்குன்ட்டு. ஆனா வந்து நான் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சில்லுன்னு அந்த தென்னை மரத்து காத்து அப்படியே இந்த ஃபுட்டை சாப்பிடும்போது ரசிச்சு பொறுமையா சாப்பிடணும்னு தோணுது. எங்கேயும் போயிடாதீங்க, அப்படி சாப்பிட்டு வரேன். ஃபைனலா மின்ட் லெமன் மொஜிட்டோவும் நான் அந்த தாலியில வந்த ஸ்வீட்டும் எடுத்து வச்சிருக்கேன்.
செம்மையா இருக்கு. இந்த மின்ட்டோட ஃபிளேவர் பயங்கரமா வருது. நான் எசன்ஸ் மட்டும் தான் ஊத்திருக்காங்கன்னு நினைச்சேன். நல்லா மின்ட் அரைச்சி லெமனோட போட்டிருக்காங்க. அதனாலதான் ஃபிளேவர் வரும். சும்மா க்ரஷ் பண்ணி போட்டாலாம் வராது. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட்னஸ் சுத்தமா தெரியாது. அதனாலதான் ரசகுல்லாவை ஃபைனலா சாப்பிடுறேன் நான். அப்படியே ரசகுல்லா ஆயில கரையுது. நல்லா இருக்குடா. ஒரு மாதிரி மைல்டா இருக்கு ஸ்வீட்னஸ். நல்ல ஒரு ஃபினிஷிங். ஓவராலா நான் சாப்பிட்டதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்பெஷல் மகாராஜா தாலி வந்து மஸ்ட் ட்ரைங்க. சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்டும் சரி, குவான்டிட்டியும் வந்து நல்லா 300 rupeesக்கு வந்து நல்லா சாப்பிடலாம். என்னாலலாம் சாப்பிட முடியல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு என் கேமராமேனுக்கு பாதி கொடுத்துட்டேன். லசானி மேத்தி பன்னீரும் சூப்பரா இருந்துச்சு. அதோட அந்த சில்லி கார்லிக் மின்ட் நான் வச்சு சாப்பிடும் போது அப்படியே ஹெவன்லி ஃபீலா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணதுன்றது அந்த ஒரு கார்ன் சீஸ் கபாப். அது மட்டும் தான் வந்து கொஞ்சம் எடுத்த உடனே டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. மற்றபடி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்பெஷல் மகாராஜா தாலியை மஸ்ட் ட்ரை பண்ணணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. நான் வந்து இப்ப சாட்டிஸ்ஃபைடா கிளம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய். டக்குன்னு ஏதோ கீழே கிடக்குற பேப்பர் எடுத்து காட்டுறேனாங்க. நான் சாப்பிட்ட ஃபுட்டு அதோட வேணா ஜூம் பண்ணி பாருங்க. ஓசி சாப்பாடு, ஃப்ரீ சாப்பாடுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது பதில் அடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.